தருவனே. இந்த ஆராதனைகளிலும் கூட கர்த்ததாமே நம்மோடு கூட அதிசயமாக வீற்றிருக்கும்படியாக இந்த ஆராதனைகளுக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருமாய் இணைந்து நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவன் அவர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறும் நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோ வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. மறுபடியும் ஆண்டவரை பார்த்து உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம். ஏழைகளின் நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசுமகளாச்சா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசுமகளாச்சா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவர். போவதில் சென்று உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர். வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர். ஹல்லேலூயா. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்காற்றின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்வது வாய்க்கும், நீங்கள் நினைப்பது நடக்கும். என் தேவனால் அது ஆகும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டு அன்பான பிள்ளைகளே, கண்களை மூடி கொஞ்ச நேரம் கூட இயேசுப்பாவை நோக்கி அப்பான்னு சொல்லி ஆண்டவரே உங்க அப்பான்னு கூப்பிடணும். ஆண்டவர் அம்மான்னு கூப்பிடணும் ஆசையோட இயேசுப்பாவை நோக்கி பார்த்த தகப்பனே, இந்த நல்ல கால வேளையில் கூட இந்த வாரத்தின் ஆண்டவர், இந்த மாதத்தின் முதலாவது ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமையில
இந்த வாரத்தின் முதலாவது நாளில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ராஜா. ஒரு சபையாக நாங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் இந்த நேரத்தில் ஏகோபித்து உம்முடைய சமூகத்தில் கூடி வருகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த பாடல் வேளை, ஆராதனை வேளை, செய்தி வேளை ஒவ்வொன்றையும் என் தேவன் தாமே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். தேவனுடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஆராதனை ஆண்டவர் தூபம் போல கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவீராக. கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனை வேளையில கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆன்லைன் சேவை மூலமாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். நீங்கள் ஒருவேளை சோர்வோடு கூட இதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை சொந்த உள்ளத்தில் பாரத்தோடு கூட நீங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். இதை பார்த்து முடிக்கும் போது இந்த ஆராதனை கடைசி நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களை அரவணைப்பார். நன்மை சோதர கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிற ஜனம் அது பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் அது பாக்கியம் உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக நம்மை மாற்றுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடலாக இயேசுவின் அன்பை குறித்த ஒரு பாடல், ஆழமான ஆடியிலும் ஆழமான அன்பு. இந்த பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு. இந்த அன்பு நேசரை நம் பாடல் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நீங்களும் கூட பாடல் உள்ளத்திலிருந்து பாடுவோம். அன்புனோடு கூட உள்ளத்தில் ஒரு பாசத்தோட இயேசுவை பார்த்து ஆண்டவரே உங்க அன்பு பெரியது ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். குழியில கிடந்து நம்மளை குனிந்து தூக்கிய ஒரு அன்பு. ஆகவே உற்சாகமுள்ள இருதயத்தோடு, சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு, கவலை கொள்ளாதீர்கள், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இந்த ஆராதனை பங்கெடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியில் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, உணர்வை தள்ளாத பூரண அன்பு. இயேசு
ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, இயற்கை காலத்திலும் மக்கள் சேர்ந்து இது ஒப்பில்லாத அன்பு, பூரண சந்தோஷம், அன்பு, பூரண சந்தோஷம், இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறப்பில்லாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறப்பில்லாத பூரண அன்பு. ஹல்லேலூயா! இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஒருவராலும் கொடுக்க முடியாத ஒரு மகிமையான அன்பு, அது இயேசுவின் அன்பு. உங்கள் மேலும் என் மேலும் வைத்த ஆண்டவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா! அவ்வளவாய் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நாம் ஆண்டவரை ஒதுக்கி தள்ளும்போது கூட அவர் இன்னும் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா! அதுவே இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்திலே சோதரம் ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்து இந்த ஒரு புதிய மாதத்திற்குள்ள கடந்து செல்ல ஆண்டவர் ஒரு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நீங்க இருந்த இடத்துல நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட படியுங்க. கர்த்தர் நாம் இருக்கும் இடத்துல ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா! நீங்க ஒருவராய் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, 4 பேராய் இருந்து பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல ஆண்டவர் மகிமையாய் இறங்கி வருவார். நீங்க கிடக்கும் இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வரும். ஹல்லேலூயா! நீங்கள் உண்மையாக ஜெபித்தால் படிப்போமா எல்லாரும் சேர்ந்து. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையான சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையான சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தே. ஜீவன் தந்து
ஏசப்பா உங்களை என்னை பாதுகாத்தாரு, அதுவே பெரிய நன்மை. ஹalleluya. அதற்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உலகத்தில் அங்காங்கே கோடி கோடியாய் ஆண்டவரே ஆயிரங்கள் ஆயிரங்களாய் ஜனங்கள் சத்து குவிந்து கொண்டிருக்கிறார்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஏசப்பா உங்களை என்னை இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறாரே. இது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. இந்த கிருபைக்கு நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லி, தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நீ அசைவிடுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து மாதத்தில் சொல்கிறார், மகளே மகளே நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. எந்த சத்ருவும் உன்னை அசைக்க முடியாது. ஆண்டவர் நோக்கி விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே எதுவும் என்னை அசைக்க முடியாது, எந்த சத்ருவும் என்னை அசைக்க முடியாது, எந்த வியாதியும் என்னை அசைக்க முடியாது, எந்த விதமான வைரஸ் பிரச்சனை அசைக்க முடியாது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாச அறிக்கை பண்றீங்க? உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைங்க. பயப்படுறீங்களா? இல்ல பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் மறித்து போன தெய்வம் அல்ல, நீங்கள் தான் ஆராதிக்கிற தெய்வம், ஜீவிக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் நோக்கி ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொன்னாரு, நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாகத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ இது போல ஒரு விசுவாச அறிக்கை செய். ஆண்டவர் வலது பாகத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு மகிமையான ஒரு வைராக்கிய ஒரு விசுவாச அறிக்கை ஏற்பட்டு தாவீதை போல ஒரு விசுவாசம், நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரை நோக்கி ஹalleluya. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, என்னை அசைவிட விட மாட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ நல்லவர் 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 நல்லவர். ஓ மகிமையான தேவனே, நல்லவர் பா, நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எல்லாரும் வாய்களுக்கு ஆண்டவர் நோக்கி ஏசப்பா உம்மை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம் சொல்ல போகிறார். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மறுபடியும் சொல்வோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும்? இதை கேட்டுக் கொண்டிருக்க எத்தனை பேர் விசுவாசம் முழு தைரியத்தோட, சின்ன துளி சந்தேகம் கூட நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம நம்ம அப்பாவை நோக்கி பார்த்து, அப்பா கையை பிடிச்சா எப்படி நமக்கு சந்தேகமே வராது. ஏன்னா அப்பா நம்ம எங்களை விட்டுட்டு வந்துட மாட்டார். நம்ம சொந்தமா பெற்றெடுத்து தகப்பன அந்த உலகத்தில் இருக்கிறாரு, அவர் நம்மளை எங்கேயாவது விட்டுட்டு வருவாரா? அவர் மேல கை பிடிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு வைராக்கியத்தோட சொல்லுவான். அதே வைராக்கியத்தோட ஏசப்பாவை பார்த்து உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரை உம்மைத்தான் ஏசப்பா ஏசப்பா கையை பிடிச்ச போது ஆண்டவரை கையை பிடிச்சு கையில உயர்த்தி ஏசப்பா கையை பிடிச்சு ஏசப்பா உங்களை தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறோம், உங்களை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து ஹalleluya praise the Lord hallelujah hallelujah hallelujah. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா.
அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். பொழுதும் ஆண்டவரே மகிமையால் ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்துகிறோம். இவ்வளவு நேரமும் பாட்டிகளை துதித்தோம், ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துகிறோம். மீதுள்ள நேரமெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். உடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மே மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட இது நம்முடைய மே மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரத்தின் முதலாவது நாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி வேளைக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். இவ்வளவு நேரமும் நாம் பாட்டினால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஸ்தோத்திரத்தினால் ஆண்டவரை துதித்து தற்போது செய்தி வேளைக்கு நேராய் வந்திருக்கிறோம். இந்த செய்தி வேளையானது நம்மை நாம் ஆராய்ந்து அறிந்து சரிபடுத்துகிற வேளை. ஆண்டவர் நம்மை சரிபடுத்தும் வேளை. இந்த வேளையில வருகிற எல்லா வார்த்தைகளுக்கும் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது எனக்கு அல்ல, அவர்களுக்கு, இவர்களுக்கு என்று சொல்லாதபடி வார்த்தை எல்லாம் எனக்கு எனக்கு என்று சொல்லி எடுத்து உங்களை சீர் செய்வதற்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இந்த வார்த்தை எனக்கும் கொடுத்தார். ஆகவே சந்தோஷத்தோடு வார்த்தைகளை கவனிப்போம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை தருவார். இந்த மே மாதத்திலும் கூட நமக்கு கிடைத்த சோதர வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக சோதரர் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இரண்டாவது சொல்லுகிற தாவீது 2:5 சொல்லு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சோதரம். அதோடு கூட அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். எந்த விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், சோதனைகள் வந்தாலும் கூட அசைக்கப்படாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். சோதரர் கர்த்தர் நல்லவர். கவனமாய் கவனியுங்கள். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஜனங்கள் இன்றைக்கு தலைமைத்துவத்திற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைமைத்துவம் என்று சொன்னால் லீடர்ஷிப். தலைமைத்துவத்திற்கு நான் தலைவனா இருக்கணும், நீ தலைவனா இருக்கணும். சோதர தலைவன் எல்லாருக்கும் அந்த பதவி ஆசையோடு கூட அநேகர் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து தலைவன் என்ற தலைப்புல ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் இன்னைக்கு நமக்குள்ளும் ஆசை இருக்கும். இதை கேட்கிற நமக்குள்ளும் நான் சர்ச்சில் முதலாம் இடத்துல இருக்கணும், நான் சர்ச்சில் சோதர முதலாவது பிளேஸ்ல இருக்கணும், தலைவனா இருக்கணும், ஆண்களுக்கு நான் தலைவனா இருக்கணும், பெண்களுக்கு நான் தலைவனா இருக்கணும், வாலிபர்களுக்கு நான் தலைவனா இருக்கணும்னு சொல்லி அநேக சோதர அநேக ஆசைகள் நமக்குள்ள இருக்கும். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது சோதரம் சில காரியங்கள், சில குணாதிசயங்கள், சில பண்புகளை சோதரம் ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு தலைவனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்க விரும்புகிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ள போகிறோம். வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள போகிறோம். தேவ பிள்ளைகளே, ஆகவே கவனமாய் கவனியுங்கள். ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், தலைவர் சோதர ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். ஆகிலும் கூட வேதத்தின் வழியால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒரு தலைவனின் பண்பு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சபையில ஒரு பெரிய தலைவனா இருக்கணும். நிறைய பேருக்குள்ள ஆசை இருக்குது, நான் தலைவனா இருக்கணும், என் பின்னாடி ஒரு 50 பேர் உள்ள கூட்டம் எப்பவுமே இருக்கணும் ஐயா. இது சிலருடைய ஆசையா இருக்கிறது. எனக்கு பின்னாடி எப்பவும் ஒரு பெரிய ஆள் கூட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள். உலகத்துல ஒரு தலைவனா இருக்க வேண்டும் சொன்னா ஆள் பலம் இருக்கணும். உலகத்தில் உள்ள குவாலிட்டிஸ், உலகத்துல சோதர ஒரு தலைவனா இருக்கணும்னா ஒரு நிறைய ஆள் பலம் இருக்கணும், நிறைய பணபலம் இருக்கணும், பணத்துல பலம் இருக்கணும், ஆட்கள் பலம் இருக்கணும். இப்படி நிறைய சோதர காரியங்கள் உலகத்துல உண்டு. ஆனாலும் கூட வேதத்துல தலைவனாய் இருக்கணும்னா என்ன செய்யணும், ஆவிக்குரிய தலைவனாய் நீ இருக்கணும்னா நீ என்ன பண்போடு இருக்கணும் என்பதை குறித்து சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். கவனமாய் கவனிப்போம். ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு தலைவனின் பண்பு. ஸ்தோத்திரம். ஒரு தலைவனாய் இருக்க விரும்புகிறவன், ஒரு லீடராக நான் இத்தனை பேருக்கு நான் தான் அதிகாரி,
வாலிப பிள்ளைகளுக்கு நான் தான் தலைவன், பெண்களுக்கு நான் தான் தலைவி, ஆண்களுக்கு நான் தான் தலைவன் அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க. இந்த பொசிஷன்ல இருக்கிறன்னா நமக்குள்ள இந்த பண்புகள் எல்லாம் இருக்கிறதா என்பதை ஆலோசித்து பார்ப்போம். இல்லை என்றால் இந்த பண்புகளை மறுபடியும் வளர்த்துக் கொள்வோம். முதலாவது பண்பு ஜப ஜீவியம். சோதரம் ஒரு தலைவன் சோதரம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேதத்துல தலைவர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம யார முக்கியமா பார்க்கலாம்னு சொன்னா, வெற்றி சிறந்த தலைவன் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அவர் ஒரு வெற்றி சிறந்த தலைவர். சோதரம் அவர் வெற்றி சிறந்த தலைவர் மாத்திரமல்லாமல் ஒரு சிறந்த தலைவராய் அவர் காணப்படுகிறார் வேதத்துல. இயேசு கிறிஸ்து தான் வேதத்துல ஒரு சிறந்த தலைவர். சோதரம் அப்ப இன்னைக்கு நம்ம சோதரம் சிறந்த தலைவர், ஒரு நல்ல தலைவனுக்குரிய முதலாவது பண்பு ஜப ஜீவியம். நம்முடைய ஜப ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஸ்தோத்திரம். ஒரு ஜபத்துல ஒரு தலைவனாய் இருக்க விரும்புகிறவன் நல்ல ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட வேண்டும். நல்ல ஜெபிக்கிற மனுஷனா ஸ்தோத்திரம் ஒரு நேரம் 2 நேரம் இல்ல. இன்னைக்கு வேதத்துல ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கிற ஒரு பக்கம் நேர்ல ஸ்தோத்திரம் ஈவான் ராபர்ட் ஒருத்தர் இருந்தார். ஈவான் ராபர்ட் அவர் ஸ்தோத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் ஆண்டவரிடத்துல ஜெபத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் நிறைய மில்லர் ஒரு மனிதன் இருக்கிறார். சோதரம் இவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் 14 மணி நேரம் சோதரம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறவங்க 7 மணி நேரம் 6 மணி நேரம்னு சொல்லி இவங்க ஒரு நாளைக்கு ஜெப நேரத்தை பாத்தீங்களா, இவங்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவங்க, ஜெபத்தின் மூலமா ஆசீர்வாதத்தை பெற்றவங்க, நல்ல தலைவர்களா இன்றைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நாமும் கூட இன்னைக்கு தலைவர்களாக இருக்க விரும்புகிறோம். அப்படி நீங்கள் தலைவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஜெப ஜீவியம் சரியாக மாற வேண்டும். ஜெபத்தில் நாம் சீர்பட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது அவர் சிறந்த தலைவர். அவர் ஜெபத்துல மிக அதிக நேரத்தை கொடுத்தவர். பாத்தீங்கன்னா தனியா நிறைய இடத்துல ஜெபம் பண்ண போவார், தனி ஜெபம். அப்புறம் பாத்தீங்கன்னா குழுவா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, குழு ஜெபம். சோதரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராத்திரியில ஜெபிக்க போறார், இரவு ஜெபம். இப்படி சோதரம் அவர் ஜெபத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார். தனி ஜெபத்திலும் இருந்தார், குழு ஜெபத்திலும் இருந்தார், சோதரம் இரவும் ஜெபித்தார். ஆக மொத்தத்தில் அந்த மலைக்கு போய் ஜெபம் பண்ண, இந்த மலைக்கு போய் ஜெபம் பண்ண, ஆண்டவருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தோம்னா அவர் ஜெபத்துக்கு நிறைய நேரத்தை செலவழித்திருக்கிறார். சோதரம் அதனால தான் அவர் நல்ல தலைவனாக உருவாகி இருக்கிறார். இன்றைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சிறந்த தலைவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்துல ஜெப ஜீவியம் நன்றாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஜெபத்துல வெறும் ஜெபம் மாத்திரம் அல்ல, ஒரு தலைவனுக்குள்ள இருக்க வேண்டிய பண்பு ஜெபத்துல ஸ்தோத்திரம் மற்றவர்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள், இப்ப உங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேருக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். நீங்க தான் தலைவர். அப்ப அந்த 100 பேருக்காக ஆண்டவரே என் கூட இருக்கிற எல்லாருடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்துல அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கடைசில சிலுவை மரத்தில் தொங்கும் போது ஆண்டவரே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அவர் எதற்காக பலியானார்? நம்முடைய பாவத்திற்காக. ஒரு தலைவனின் சிறந்த செயல் இதுதான். சோதரம் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நெகேமியாவை குறித்து வாசித்து பார்க்க முடியும். நெகேமியாவும் நன்கு ஜெபிக்கிற ஒரு மனிதன், நல்ல ஒரு தலைவனும் கூட. நல்ல தலைவர், நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். அந்த நெகேமியாவை குறித்து பார்க்கும்போது அவன் கூட ஜெபம் பண்ணும்போது சோதரன் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6வது அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசித்து பார்த்தால் அதன் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நெகேமியா உபவாசத்தில் தரித்திருந்தார். சோதரம் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி ஜெபித்தார். சோதரம் பாருங்களேன், இவர் உபவாசித்து ஜெபிக்கிறார். அடுத்து பாருங்க, இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் என்னுடைய ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும். பாருங்களேன், இந்த தலைவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் தன்னோடு கூட இருக்கிற எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே இவங்க எல்லாருடைய பாவத்தை மன்னிங்க. இப்போ உங்க கையில நீங்க தலைவரா இருக்க விரும்புறீங்களா? நீங்க தலைவனா இருக்க விரும்புறீங்கன்னா நீங்க நல்ல ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நான் எதுக்கு சோதரம் நல்ல ஜெபிக்கணும் மாத்திரமல்லாம உங்க கையில ஒரு 10 ஆட்களை கொடுத்திருக்கிறோம்னா அந்த 10 ஆட்களுக்காக நீங்க நல்ல ஜெபிக்கணும். அந்த 10 ஆட்களுடைய
அந்த 10 பேருக்காக ஜெபிக்கிற உத்தரவாதம் உங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் ஒரு தலைவனுடைய சிறந்த குணம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு தலைவரா இருக்கிற, நான் இன்னைக்கு ஆண்கள் தலைவர் சோதரம் அப்படின்னு இருக்கிறீங்களா? ஒருவேளை நான் இந்த குரூப்புக்கு தலைவரா இருக்கிறேன் அப்படின்னா அந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்க நேரம் எடுத்து ஜெபிக்கணும். நெகேமியாவை போல நெகேமியா ஜெபித்த தன் ஜனத்திற்காக, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனத்திற்காக உபவாசித்து அழுது புலம்பி ராத்திரியில ஜெபித்தார், பகலில ஜெபித்தார், இரவுல ஜெபித்தார், சோதரம் அதிகாலையில ஜெபித்தார், சோதரம் முழங்காலில ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அவ்வளவாய் ஜெபித்தார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நம்முடைய தலைவன் என்ற ஒரு நல்ல பண்பு சோதரம், அவனுக்குள்ள இருக்க வேண்டிய நல்ல பண்பு என்னன்னு கேட்டா ஜெப ஜீவியம். நன்கு ஜெபிப்பவனாய் இருக்க வேண்டும் சோதரம். மாத்திரமில்லாமல் நான் சொன்னது போல சோதரம், ஜெபம் நான் மட்டும் ஜெபிக்கணும் அல்ல, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சோதரம் எப்படி ஜெபிக்கணும் என்பதை சோதரம் மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். சோதரம் இப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்ப ஒரு தலைவனுடைய முதலாவது பண்பு ஜெபம் சோதரம். இரண்டாவது பண்பு, ஒரு தலைவனா இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தரிசனம். ஒரு தரிசனம், ஒரு இலக்கு இருக்கணும். இன்னைக்கு உங்க கையில ஒரு 10 பேரை கொடுத்திருக்கணும். இந்த 10 பேர் எதற்காக கொடுத்திருக்கிறோம் அந்த லக்கை அறிந்து, அதாவது தரிசனம், தொலைதூர தரிசனம். நமக்குள்ள இன்னைக்கு உங்க 10 பேருக்கு ஒரு வேலை கொடுக்கிறோம். நீங்க இந்த மதில், இந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும். அப்ப இந்த 10 பேருக்குரிய வேலை என்ன? லக்கு, தரிசனம். இந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும். இதுதான் இந்த 10 பேருக்குரிய தரிசனம் சோதரம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே தரிசனம் இல்லாம ஒரு வேலை செய்ய முடியாது. தரிசனம் இல்லாம ஒரு கூட்டம், ஒரு தலைவன் உருவாக முடியாது. ஒரு தலைவன் என்பவன் தரிசனத்தோடு செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும். நான் நெகேமியாவை குறித்து சொன்னேன். அந்த நெகேமியாவுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்துச்சு. என்ன தரிசனம்னு கேட்டீங்கன்னா அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனம் நெகேமியாவுக்குள்ள இருந்துச்சு. இந்த தரிசனம் எப்ப வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவன் ஜெபித்த போதுதான் அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆகவே ஒரு தலைவனுடைய முதலாவது பண்பு ஜெபிப்பவனாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்தாதான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். என்ன தரிசனம்? உங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் தருவார். நீ இதைத்தான் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனம் தருவார். ஆகவே முதலாவது ஜெப ஜீவியம் முக்கியம். இரண்டாவது உங்களுக்குள்ள தரிசனம் இருக்க வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன் என்ற காரியம் நமக்கு தெரிந்திருக்கணும். என்னுடைய இலக்கு எனக்கு தெரிந்திருக்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா, ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டா அந்த பிள்ளையோட லக்கு என்ன? 4ஆம் கிளாஸ் முடிச்சு நான் 5ஆப்புக்கு போகணும். அதுதான் அந்த பிள்ளையோட லக்கு சோதரம். ஒரு 10th படிக்கிற பையனோட லக்கு என்ன? நான் 10thல நல்ல மார்க் எடுத்து 11th போகணும், இல்லைன்னா பாலிடெக்னிக் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு போகணும். அதுதான் அந்த பையனுடைய லக்கு. ஆக மொத்தம் ஒரு தலைவனா இருக்கிற நம்முடைய லக்கு என்ன? இன்னைக்கு நான் தலைவனாக விரும்புகிறேன். அப்ப என்னுடைய லக்கு என்னவா இருக்கணும்? அதை ஆண்டவரிடத்துல ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது நம்முடைய தரிசனம் நமக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்கன்னா நெகேமியா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி தான் கேட்டார். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீ இதை இப்படி செய்யணும்பான்னு சொல்லி ஆண்டவர் நல்ல ஒரு தரிசனத்தை, ஒரு லக்கு அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த லக்கை அவன் நிறைவேற்றினார். சோதரமாகவே தரிசனம் ரொம்ப முக்கியம். தரிசனம் கிடைச்ச நிறைய பேரை பாத்தீங்கன்னா தரிசனம் இதை செய்யணும்னு ஒரு தரிசனம். ஆனா பாத்தீங்கன்னா சோதரம் அந்த தரிசனத்தை நெருங்க முடியாத சூழ்நிலையில யாராவது கொடுக்கிற தவறான ஆலோசனை கேட்டு தவறான வழியில அந்த தரிசனத்திற்கு முன்னேறி போவார்கள். அது தவறு சோதரம். நேர் வழியாய் போக முயற்சிக்க வேண்டும் சோதரம். அதுக்கு என்ன தடை வந்தாலும் தடையை தாண்டி போய் அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. ஒரு தலைவனுடைய பண்பு, முதலாவது பண்பு ஜெபிக்கிறவனாய் இருக்கணும். இரண்டாவது பண்பு தரிசனத்தோடு செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவன் தரிசனத்தோடு கூட செயல்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மூன்றாவது சோதரம், ஒரு தலைவனின் பண்பு பாவ இச்சைக்கு விலகி ஓடுகிறவனாய் இருக்க வேண்டும். பாலிய இச்சைக்கு சோதரம். மூன்றாவது ஒரு தலைவர் சோதரம். முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வாலிப பிள்ளைகளுக்கு தான், வாலிப பையன்மாருக்கு தான் இந்த பாலிய இச்சை வரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த காலத்துல பாருங்களேன், சின்ன பையன் இல்ல, வயதான சோதரம், வயதானவருக்கு கூட இந்த பாலிய இச்சை சோதரம் இச்சை நம்ம கேள்விப்படுகிறோம். அநேக நியூஸ்ல பார்க்கிறோம். நிறைய முதியவர்கள், நிறைய வயதானவர்கள் சோதரம் இந்த விபச்சாரம், வேசித்தனம் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம் சோதரம். அதுவே பாருங்களேன், இன்றைக்கு சோதரம் அநேக ஊழியர்கள்
இப்படிப்பட்ட பாவ இச்சைக்குள்ள ஈடுபடாதபடிக்கு சோதரம் அநேக இடங்களில் சில பிரச்சனைகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ள ஒரு தலைவனாகணும்ன்ற ஆசை இருக்குது. தலைவனாகணும்ன்ற ஆசை உள்ளவனுக்குள்ள மாம்ச இச்சை இருக்கக்கூடாது. அதாவது பாலி இச்சைகள் மாத்திரமல்ல, வேசித்தனம், விபச்சாரம், இப்படிப்பட்ட காமவிகாரம், இப்படிப்பட்ட பாலிய இச்சைக்குரிய பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இதை 2 தீமோத்தேயு 2:22 சொல்கிறது. பாவ இச்சைக்கு பாலி இச்சைக்கு விலகி ஓடுங்கள். மாத்திரமல்லாமல் வசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருங்கள். மூணாவது, முதல் காரியம் பார்த்தோம் ஜெப ஜீவியம், இரண்டாவது தரிசனம், மூன்றாவது ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல ஒரு குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்த இருதயம். பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடி ஒரு சுத்த இருதயம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். நம்மள ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது, என் தலைவர் அப்படி இருக்கிறார் அதனால நானும் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகவே நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தலைவர் என்பவன் சாட்சி உள்ளவனாக இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்படி இச்சைக்கு விலகி ஓடுகிறவனாய் இருந்தா தான் உங்களுக்கு பின்னாடி வருகிறவர்களும் அப்படி இருப்பார். சிறந்த எடுத்துக்காட்டு யோசேப்பு இப்படிப்பட்ட பாலிய இச்சைக்கு விலகி ஓடினார், பாவ இச்சைக்கு விலகி ஓடினார். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நல்ல தலைவனாக அவன் மாறினான். யோசேப்பு மிகப்பெரிய தலைவனாய் மாறினான். அதற்கு காரணம் அவன் பாலிய இச்சைக்கு விலகி ஓடினான். வேசித்தன விபச்சாரத்துக்கு விலகி ஓடினான். ஆகவே அவன் ஒரு நல்ல தலைவனாக, சிறந்த தலைவனாக எடுக்கப்பட்டான். முதலாவது சிறந்த தலைவர் இயேசு, இரண்டாவது சிறந்த தலைவனாக நெகேமியாவை குறித்து சொன்னேன், மூன்றாவது சிறந்த தலைவனாக யோசேப்பை குறித்து சொல்கிறேன். இவனும் யோசேப்பு பாலிய இச்சைக்கு விலகி ஓடி ஒரு சிறந்த தலைவனாக அந்த மாறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் பாலிய இச்சைக்கு விலகி ஓடி நம்முடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் சிறந்த தலைவர்களாக நிற்க முடியும், ஒரு சிறந்த தலைவனாக நாம் நிற்க முடியும். நான்காவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிறந்த தலைவனுடைய நான்காவது குணாதிசயம் தரமுள்ளவனாய் இருக்க வேண்டும். பெஸ்ட் குவாலிட்டி அவனுக்குள்ள இருக்கணும், நல்ல குவாலிட்டி உள்ள ப்ராடக்டா இருக்கணும். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம ஒரு பொருள் கடையில போய் வாங்க போறோம். அப்ப கடைக்காரர் சொல்லுவாரு, இந்த பொருள் ஒரு 50 ரூபாமா, இது நம்பர் 2 குவாலிட்டி, ஆனா இது கொஞ்சம் 60 ரூபாமா, ஆனா இது நம்பர் 1 குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் தரம் இருக்கும். தரத்துக்கு அது ஈஸியா உடைஞ்சிருக்கு, ஈஸியா உடையாது. பாத்தீங்களா தரம். அப்படி ஒரு நல்ல மனுஷன், ஒரு தேவ மனுஷனா இருக்கிற நம்ம, ஒரு நல்ல தலைவனா மாறும் நினைக்கிற நம்ம தரமுள்ளவர்களா இருக்கணும். ஒரு நல்ல விசுவாசிகளா இருக்கிற நம்ம தரமுள்ள விசுவாசிகளா இருக்க வேண்டும். தரம் எதுல பார்க்கப்படும் தெரியுமா? நம்முடைய நடக்கையில தரம் பார்க்கப்படும், நம்முடைய பேச்சில தரம் தெரியும், நம்முடைய நடக்கையில நம்ம பேச்சில நல்ல ஒரு தரம் தெரிய வேண்டும். ஆகவே தரமுள்ளவனாய் நாம் இருக்க வேண்டும், தரமுள்ளவர்களாய். எதுலாம் தரம் வெளிப்படும் தெரியுமா? நம்ம தாழ்மையா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய தரத்தை உயர்வா நடப்பாங்க. மாத்திரமில்லாம மத்தவங்களை காப்பி அடிச்சு நான் அவனை போல இருக்கிறோன்ட்டு அவனை போலவே ட்ரெஸ் போட்டு நடந்த உடனே உங்களுக்குள்ள தரம் வெளிப்படாது. உங்க தரத்தை மத்தவன மாதிரி ட்ரெஸ் பண்ணி காமிக்கணும் அவசியம் கிடையாது. கோட் ஷூட் போட்டாதான் தரம் வரும்னு அவசியம் கிடையாது. நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு ஷூ போட்டு டை கட்டினாதான் நல்ல குவாலிட்டியான மனுஷன் கிடையவே கிடையாது. மத்தவனை காப்பி அடிச்சு வருகிற எதுவும் தரம் கிடையாது. தரம் என்பது உங்களை நீங்கள் ஆண்டவருக்காய் சரிபடுத்திக் கொள்வதுதான் உங்களுடைய தரம். முதலாவது தாழ்மை. நமக்குன்னு ஒரு பாதையில ஆண்டவர் நமக்கு என்ன பாதை காட்டுறோ அந்த பாதையில போகணும், அதுதான் உங்களுக்கு ஏற்ற தரம். மற்றவனுக்கு ஆண்டவர் அநேக தரங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தரம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் புதிய பாதை வைத்திருக்கிறார், அதுதான் உங்களுக்குரிய தரம். ஆகவே தாழ்மை உள்ளவர்களாக, புதிய பாதையில செய்பவர்களாக, ஒரு நல்ல தரம் உள்ளவன் மற்றவன் பார்த்து என்னை ஒரு குறை இருக்குன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவான். இதான் நல்ல தரம், நல்ல குணமுள்ளவன், நல்ல தரமுள்ள மனிதன், நல்ல தரமுள்ள விசுவாசி. நான் இன்னைக்கு ஒரு ஆள் சொன்னாரு, ஐயா நீங்க குறைவுள்ளவனா இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாத்தி நீயும் தான் குறை அப்படி பேசுறது, அப்படியா ஐயா சரியா? இதுதான் நல்ல ஒரு தரமுள்ள மனிதனுக்குரிய காரியம். ஒரு நல்ல தரமுள்ள மனிதன்னா தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளுகிறவன், தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் நல்ல தரமுள்ள மனிதன். அடுத்து நம்ம பார்க்கிறோம் நல்ல பேச்சு. நல்ல தெளிவான பேச்சு, ஆராய்ந்து அறிந்து சும்மா பேசாதபடி எந்த ஒரு பேச்சு பேசினாலும் நன்றாக ஆராய்ந்து அறிந்து பேசுகிறான்ல அவன் தான் தரமுள்ள மனிதன். அது மாத்திரம்
நல்ல தரமுள்ள தலைவன் என்பவன் அவன் குழுக்களோடு கூட எல்லாரோடும் பேசி கலந்து ஒரு முடிவெடுத்து பேசுவான். அதுதான் தரமுள்ள தலைவன். சோதரம், ஒரு தரமுள்ள தலைவனுக்கும் தரமில்லாத தலைவனுக்கும் ஒரு அதிகாரின்னு வச்சுக்கிறோங்களேன். ஒரு அதிகாரிக்கும் ஒரு தலைவனுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். அதான் தரம். தரம் என்பது ஒரு அதிகாரி இருக்கிறாரு, ஒரு தலைவன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். ஒரு அதிகாரி சொல்லுவாரு சோதரம் நான் சொல்லுவார். சோதரம், ஒரு அதிகாரி சொல்லுவாரு ஒரு வேலை முடிஞ்சு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிகாரி சொல்லுவாரு நான் தான் இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சேன்னு சொல்லுவார். அதே இது ஒரு தலைவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நாங்க தான் இந்த ப்ராஜெக்டை செய்து முடித்தோம். இதுதான் ஒரு தலைவனுக்கும் அதிகாரிக்கும் உள்ள வித்தியாசம். அது மட்டும் இல்லாம ஒரு தலைவன் இப்படி சொல்லுவார் சோதர, ஒரு அதிகாரி இப்படி சொல்லுவாரு சோதரா, அதிகாரிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா இவன் தான் அந்த பிரச்சனையை செஞ்சான் அப்படின்னு சொல்லி அதிகாரி சுட்டி காண்பிப்பார். ஆனா தலைவன் சொல்லுவான் ஆமா இந்த தவறு வந்துருச்சுன்னு சொல்லி அதை சீர்படுத்துவான். நாம் தானே செய்தோம்னு சொல்லி அதை சீர்படுத்துவான். அவன் தான் தலைவன். சோதரம், போ அப்படின்னு சொல்லுகிறவன் அதிகாரி சொல்லுவார் போ அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லுகிறவன் அதிகாரி. தலைவன் சொல்லுவான் வாங்க போகலாம் அந்த வேலையை பார்ப்போம். சோதரம், குழுவாய் போய் வேலையை பார்ப்போம். இதுதான் தலைவன். ஆகவே நீங்கள் தலைவர்களாக இருக்க விரும்புங்கள். சோதரம், ஒரு தலைவன் வாங்கன்னு சொல்லுவான். சோதரம், வாங்க எல்லாருமாய் சேர்ந்து செய்வோம். ஒரு தப்பு செஞ்சுட்டா தப்பு அவன் மேல பழி போட மாட்டான், தான் அதை ஏற்றுக்கொள்ளுவான். அதுதான் தலைவன். சோதரம், சிறந்த தலைவர். இயேசு கிறிஸ்து சிறந்த தலைவர். அநேக ஜனங்கள் அவரை பார்த்து நீதான் சொன்னாங்க. ஆண்டவர் ஆமாப்பா நான் தான் ஏற்றுக்கொண்டார். அதுதான் ஒரு சிறந்த தலைவருக்குள்ள எடுத்துக்காட்டு. ஒரு தரமுள்ள தலைவனாய் நீ இருக்க வேண்டும். ஒரு தரமுள்ள தலைவனாய் இரு. உன் பேச்சில தரம் தெரிய வேண்டும். உன் பாடி லாங்குவேஜ்ல ஒரு தரம் தெரிய வேண்டும். உன்னுடைய சோதரம் நடக்கையில உன்னுடைய தரம் தெரிய வேண்டும். உனக்குன்னு ஒரு பாதை நியமிச்சுக்கோ. மற்றவன் காட்டுற பாதையில போக வேண்டாம். உனக்குன்னு ஒரு பாதை நியமிச்சு அதுல போகணும். அதுதான் தரம். சோதரம், ஆகவே சோதரம் மற்றவர்களை போல சோதரம் நாம் நடவாதபடிக்கு தவறை நாம் ஒழுங்கு செய்து கொள்வோம். மற்றவங்க நம்மளை பார்த்து இது தவறுன்னு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்கிறானே அவன் தான் தரமான தலைவன். ஆகவே சோதரம் நாம் தரமுள்ள தலைவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், ஒரு தலைவன் வெற்றிக்கு வழிநடத்துபவனாய் இருக்க வேண்டும். தோல்விக்கு நேராய் அல்ல, வெற்றிக்கு நேராய் வழிநடத்துகிறவன் தான் ஒரு நல்ல தலைவன். சோதரம், நல்ல தலைவனுக்குள்ள அகங்காரம் இருக்காது. அகங்காரம், கோபம் இதெல்லாம் நல்ல தலைவனுக்குள்ள இருக்க வேண்டிய பண்புகள் அல்ல. ஒரு பொறுமை, சோதரம் இதுதான் நல்ல தலைவனுக்குள்ள இருக்க வேண்டிய பண்புகள். தாழ்மை, பொறுமை, அகங்காரம். நேபுகாத்நேச்சாருக்கு வந்துச்சு பாருங்க, ஒரு நல்ல தலைவர் தான். ஆனா அவருக்குள்ள ஒரு அகங்காரம் வந்துச்சு சோதரம், அதனால அவர் பாதிக்கப்பட்டாருன்னு தெரியும். அப்ப சோதரம் ஒரு நல்ல தலைவனா இருக்க வேண்டியவனுக்குள்ள கோபம் வரக்கூடாது. சோதரம் பொறுமை நிறைய இருக்கணும், தாழ்மையா இருக்க பழகணும். அவன் தான் ஒரு நல்ல சோதரம் தலைவன். மாத்திரமல்லாமல் ஒரு நல்ல தலைவனுக்குள்ள இருக்க வேண்டிய கடைசி பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5வது பண்பு, ஒரு நல்ல தலைவன் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறவனாய் இருக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவன் அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கி விடணும். இயேசு கிறிஸ்து தான் அதுல சிறந்தவர். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒருத்தர் பிடிச்சார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கும்போது அதுல சோதரம் ஆண்டவர் சீசரை அழைக்கிறார். அழைத்து சொன்னாரு, நீங்க இவனால் மீன் பிடிச்சிட்டு உங்களுடைய மனசுகளை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறேன். அவங்களுக்கு லக்கு சொல்லிடுறார். அவங்களுடைய தரிசனத்தையும் ஆண்டவர் சொல்லி மாத்திரமல்லாமல் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அழைத்து கொண்டு போய் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தும் போதும் கூடவே வைத்திருக்கிறார். சோதரம் ஞானஸ்நானம் வரும்போது சோதரம் எல்லா இடங்களிலேயும் அந்த சீசர்களை தன்னோடு கூட இழுத்துக் கொண்டே போகிற காரணம் அவர் பழக்குவிக்கிறார். ஒவ்வொரு சீடர்களையும் பழக்குவிக்கிறார். சோதரம் தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல தலைவனாய் இருக்க வேண்டியவனுடைய ஒரு சிறந்த குணம், கடைசியான குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சோதரம் தனக்கு அடுத்த ஆட்களை உருவாக்குகிறவனா இருக்கணும். பொறாமையில எனக்கு அப்புறம் யாரும் வரக்கூடாதுன்னு பொறாமையில் அல்ல, அடுத்த ஜெனரேஷன் எனக்கு அடுத்த சோதரம் நிறைய பேர் எழுப்பணும்னு சொல்லி நிறைய ஜெனரேஷன்ஸை உருவாக்கி விடணும். ஊழியர்களை உருவாக்கணும், சீடர்களை உருவாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு உருவாக்குகிற பணிதான் கடைசியாய் ஒரு தலைவனுடைய பண்பு. சோதரம் நல்ல தலைவன், நல்ல அரசு, நல்ல சோதரம் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கி வைப்பார். சோதரம் வேதத்தில் நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டா இயேசு கிறிஸ்துவ சிறந்த எடுத்துக்காட்டு. இயேசு கிறிஸ்து அவர் செய்த ஊழியத்திற்கு அதற்கு அடுத்த ஊழியம் செய்வதற்கு அந்த 12 சீடர்களை உருவாக்கினது மாத்திரமல்லாமல் அநேகரை உருவாக்கினார். இந்த 12 சீடர்களை எங்க வேணாலும் கூட்டிட்டு
போய் ஊழியம் செய்யும் போதும், செய்தி கொடுக்கும் போதும், ஜெபம் செய்யும் போதும், சொந்தம் எல்லா நேரங்களிலும், அற்புதங்கள் நடக்கும் போதும் எல்லா நேரங்களிலும் சீடர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். காரணம், அவர்களை பழக்குவித்தார். ஆகவே நாம் இன்னைக்கு 5 காரியம் பார்த்திருக்கிறோம். ஒரு தலைவனுடைய சிறந்த 5 பண்புகள். முதலாவது பண்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவன் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஸ்தோத்திரம் ஜெப வீரனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு தலைவனுக்குள்ள இருக்க வேண்டிய பண்பு தரிசனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு தலைவனுடைய பண்பு அவன் இச்சைக்கு விலகி ஓடுகிறவனாய் இருக்க வேண்டும். நான்காவது, ஒரு தலைவனுடைய பண்பு ஸ்தோத்திரம் அவன் தரம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, ஒரு தலைவனுடைய பண்பு அடுத்த ஸ்தோத்திரம் தலைமுறையை உருவாக்குகிறவனாய் இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட 5 பண்புகளை கொண்டவனாய் ஒரு தலைவன் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாமும் தலைவனாக விரும்புகிறோமா? இந்த பண்புகள் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை நல்ல தலைவனாய் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய 5 காரியங்கள் உண்டு. நீங்கள் நல்ல தலைவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், நல்ல தலைவனா குட் சோதரம் லீடராக இருக்க வேண்டியவர், முதலாவது ஜெப ஜீவியத்தில் வளர வேண்டும். இரண்டாவது, தரிசனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறவனாய் இருக்க வேண்டும். நான்காவது, தரமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறவனாய் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 காரியங்களை இருக்க பின்பற்றுங்கள். கர்த்தர் நம்மையும் தலைவர்களாக மாற்றுவார். ஆமென். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ள தேவனே, இந்த நல்ல பரிசுத்த ஆராதனை வேளையிலும் கூட இவ்வளவு நேரமும் பாட்டினாலும் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தி மாத்திரமல்லாமல் ஆண்டவர் நல்ல செய்தியோடு கூட தலைவர்களுக்குரிய பண்புகள், நாங்கள் ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இவ்வளவு நேரம் தியானித்திருக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தலைவர்களாய் மாற்றும், அநேக ஜாதிகளுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, நல்ல தலைவர்களாய் மாற்றி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பக்குவப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.